செலுத்துகிறோம். இரக்கத்துக்காக, நன்றிக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கிருபையின் நாளிலும் கர்த்தாவே, நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்களை வழி நடத்துகிறீர், எங்களை பாதுகாக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஜெபத்திலும் ஆராதனையிலும் ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருந்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்தும் உடைய பிள்ளைகள் மேல் நீர் கிரியை செய்யும், அவர்கள் மூலமாய் கிரிகள் நடக்கட்டும் ஆண்டவரே. அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டும் கர்த்தாவே, நீரை இவர்களையும் ஒரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதி. இந்த வேலை செய்தியும் நீர் ஆசீர்வதித்தார். இயேசு கிறிஸ்து நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். எல்லா நன்மைகளையும் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு எபேசியர் நிருபத்துக்கு நம்ம செல்கிறோம். அதாவது எபேசு நிருபம் தான் நிருபங்களெல்லாம் உன்னதமானது என்று சொல்வார்கள், உயர்ந்தது அல்லது சிறந்தது என்று சொல்வார்கள். பவுல் இந்த நிருபத்தை எபேசு சபைக்கு அங்கே எழுதுவதை நாம் பார்க்கிறோம். 1வது வசனம் 2வது வசனம் யாராவது வாசிங்க. 1, 2. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இப்போ தேவனுடைய சித்தத்தினால்தான் யாராவது இருக்கார், அவரு ஒரு அப்போஸ்தலனாக அவர் இருக்கிறார். மற்றபடி தானாக யாரையும் என்ன செய்ய முடியாது, ஒரு அப்போஸ்தலனாகவோ ஒரு தீர்க்கதரிசியாகவோ மாற முடியாது. அப்ப அவருடைய தெரிந்தெடுப்பினாலே அவர் என்ன செய்யார், அப்போஸ்தலனாக இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்பட்டுகிறது. அப்போ பரிசுத்தவான் ஆரம்ப காலத்துல நான் கேட்கும்போது சொல்லுவாங்க, அவங்களாம் பெரிய பரிசுத்தவான் ஊழியக்காரங்க அப்படின்னு சொல்ல கேட்டுருக்கு. ஆனா அப்படி இல்லை, எல்லாருமே பரிசுத்தவான்கள். யாரெல்லாம் அவர் மேல விசுவாசிகளாக இருக்கிறார் அவங்க எல்லாரையும் ஆண்டவர் என்ன செய்யார், பரிசுத்தவான்களாக தான் பார்க்கிறார். அவர் பரிசுத்தவான்களாகத்தான் இருக்கிறார். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. எல்லா நிருபங்களையும் இப்படி அவர் வாழ்த்துவதை நாம் பார்க்கிறோம். கிருபை சமாதானம் தான் கூறுகிறார். வேற எந்த ஆசீர்வாதங்கிறது அதுக்குள்ளே எல்லாமே நிறைந்திருக்கிறது, அந்த அவருடைய கிருபையிலும் அவருடைய சமாதானத்திலும். 3-4 வாசிங்க. 3வது வசனம் வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பிதா இருக்கிறார். பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்ம ஆசீர்வதித்தார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், அதாவது பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் பெரிய வித்தியாசம் என்னன்னா, அது மெட்டீரியல் பிளஸிங். சவுல்ல அதாவது பெரிய ஆபிரகாம் பெரிய பணக்காரன் தான், ஈசாக்கு விதவித்தான், 100 மடங்காய் ஆசீர்வதித்தான், எல்லாத்துக்குள்ளேயும் அவன் பெரிய பணக்காரனா இருந்தான்லாம் நம்ம பார்க்கிறோம். அது பழைய ஏற்பாட்டு ஆசீர்வாதம். இன்றைக்கு நம்முடைய விசுவாசிகள் அல்லது ஊழியக்காரங்க மிகப்பெரிய பணக்காரங்கள் அந்த லிஸ்ட் எல்லாம் இன்றைக்கு இல்லை. சிலர் இருக்கிறாங்க, பட் அப்படி எல்லாரும் இல்லை. ஆனா கடவுள் தேவைகளை சந்தித்து வருகிறார், நம்மை குறைவில்லாமல் காத்து வருகிறார். ஆனா இன்றைக்கு நமக்கு வாக்குத்தத்தம் என்னன்னா, ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்னால் என்ன செய்யறார், நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சகல ஆசீர்வாதமும் நமக்கு உண்டு. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. அதுல முதல் என்னன்னு சொன்னா, தமக்கு முன்பாக நம்ம அன்பில் பரிசுத்தம் உள்ளவரும் குற்றம் இல்லாதவருமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அப்போ உலக தோற்றத்துக்கு முன்னாலே யாரெல்லாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை தெரிந்து கொள்கிறார். யாக்கோபை நேசித்தேன், ஏசாவையோ வெறுத்தேன் அப்படிங்கிறார். எப்போ அப்படின்னா, அவங்க வயிற்றுல இருக்கும் போதே, வெளியே அவருடைய கிரிகள் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாலேயே அவர் என்ன செய்தாராம், நேசித்தாராம். அப்போ அதே போலதான், அதனாலதான் மல்கியால பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை சிநேகித்தேன்றாரு. இவங்க சொல்றாங்க, நீர் எப்பொழுது சிநேகித்தீர் அப்படின்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு பிரச்சனைகள். அதனால எப்போ எங்களை சிநேகித்தீர் என்றார். அப்போதான் சொல்றாரு, நான் ஏசாவை வெறுத்தேன்,
யாக்கோபையோ சிநேகித்தேன் அப்படின்றார். இந்த காருண்யத்தினாலே உங்களை இழுத்து கொண்டேன் அப்படின்றார். எதனால நம்ம சேர்த்து கொண்டார், தெரிந்து கொண்டார் தெரியாது. ஆனா எதற்காக தெரிந்து கொண்டார்? நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாததுமாய் இருப்பதற்கு. அப்ப நம்முடைய அன்புல என்ன இருக்கக்கூடாது, குறைபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக தான், நம்ம அன்பை மற்றவங்களாம் காட்டணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய அன்பு தான் வெளிச்சம். அந்த வெளிச்சம் எல்லாருக்கும் என்ன செய்யனால பிரகாசிக்க வேண்டும். பொதுவாக எல்லாருக்கும் ஒரு ஐக்கியம் உண்டு. அவர் அப்படி செய்துட்டாரு, இவா இப்படி செய்துட்டா, அதனால இனிமே அந்த பக்கம் அவங்க எந்த ஹெல்ப்பும் நான் பண்ண மாட்டேன். என் ஒய்ஃப் சொல்லுவார், இவங்கெல்லாம் இப்போ அந்த தீபாவளி டைம்லாம் அவங்களுக்குலாம் இதெல்லாம் கொடுக்கல, அதனால சரியாக நடக்கலை, அதனால அவங்களாம் நட கிறிஸ்மஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு. பொதுவாக அப்படிதான் யோசிக்கிறோம். இவங்கெல்லாம் நம்மகிட்ட சரியா இல்லை, அதனால இவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படி சாதாரண காரியத்திலே. ஆனா நம்ம தெரிந்து கொண்டதே எதற்காகனா அன்புல பரிசுத்தமுள்ளவர்களா இருப்பதற்கு, குற்றம் இல்லாதவர்களா இருப்பதற்கு. அப்படின்னா நம்முடைய அன்புல எந்த குறைவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் அன்பிலே குறைந்தவர் அல்ல, எதிலுமே குறைந்தவர். சில நேரங்கள் அவரை நம்ம புரிஞ்சுக்க முடியல, அவருடைய செயல்களை நம்ம அறிந்து கொள்ள முடியல, அது நமக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனாலும் அவர் எப்படிப்பட்டவர்? அன்பு நிறைந்த ஒரு தேவன் தான். 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். பிரியமானவருக்குள் தான் தமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். அடுத்ததாக என்ன ஆச்சோ, முதல்ல அவர் நம்மை தெரிந்து கொண்டார். ரெண்டாவது சுவிகார புத்திரனாக, இதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். சுவிகார புத்திரனாக, மிகப்பெரிய உலகத்திலே பெரிய பணம் அவர்கிட்ட தான் இருக்கு. அவர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? எல்லாத்துக்கும் சகலத்துக்கும் அதிகாரியான அவர் நம்மை சுவிகார புத்திரர்களாக என்ன செய்திருக்கிறார்? தெரிந்து கொண்டிருக்கிறார். இதான் அதான் கிருபையின் மகிமை அப்படின்னு சொல்றார். கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக அதனுடைய நம்ம என்ன பண்ணியிருக்காரு? இயேசு கிறிஸ்து மூலமா தன்னுடைய சொந்த பிள்ளைகளா என்ன செய்திருக்கிறார்? மாற்றிருக்கார். அதனாலதான் கலாத்தியில படிக்கும்போது அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். நிறைய கஷ்டமா இருக்கும்போது, நெருக்கமா இருக்கும்போது வேற ஒண்ணுமே சொல்ல முடியல, அப்பா பிதாவே அப்பான்னு சொன்னாலே போதும். சில டைம்ல என் மகன் எழுதியிருப்பான் டியர் டேட் அப்படின்னு போட்டிருப்பான், தேங்க்யூ டேட். அந்த டேடுங்கிற வார்த்தை எனக்கு அப்படியே ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். அந்த அப்பாங்கிறதுக்கு இந்த இதுக்கு என்ன பேருன்னா அப்பா, அந்த கிரீக் வேர்டு நம்ம கொண்டு சொன்னேன் அப்பாங்கிறது. அதுல டேடுங்கிறது தான் அதுக்கு மீனிங். செல்லமா உரிமையோட கூப்பிடுறது பேர். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? வேற எந்த தெய்வமும் கொடுக்கல. மற்ற எல்லா தெய்வங்களுக்கும் அவங்க பயந்துட்டு தான் இருக்காங்க. ஏதாவது பண்ணலைன்னா ஏதாவது நமக்கு அது ஒவ்வொரு வருஷமும் இந்த கொடை கொடுக்கணும் அல்லது இது கொடுக்கணும், அல்லது பண்ணலைன்னா நமக்கு ஏதாவது பண்ணிடும் அப்படின்னு ஒரு பயம்தான். ஆனா அப்படி நமக்கு கிடையாது. 7ஆம் வசனம் வாசிங்க. 7ஆம் வசனம் 3வது ஆசீர்வாதம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. கிருபையின் அந்த ஐஸ்வர்யம். கிருபையை கிருபை ஒரு நிமிஷமா. கிருபையின் ஐஸ்வர்யம் அதாவது சாதாரண உலக ஆசீர்வாதம் இல்லையா, இது கிருபையின் ஐஸ்வர்யம். அவ்வளவு பெரிய கிருபை நம்ம மேல வச்சு என்ன கிடைக்குது? ரத்தம். அவருடைய ரத்தத்தை சிந்தி நமக்கு என்ன உண்டாக்கியிருக்காரு? பாவ மன்னிப்பாகி மீட்பை உண்டாக்கி இருக்கிறார். அந்த பாவ மன்னிப்பாக மீட்பு நமக்கு கிடைக்கலன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்கவே முடியாது. அந்த ரத்தத்தினாலதான் அவர் என்ன பண்றாரு? நமக்கு ஒரு பெரிய உடல் மாம்சத்தினால ரத்தத்தினாலே அவர் நமக்கு என்ன செய்தார்? ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறார். அதன் மூலம் தான் இன்னைக்கு தைரியமா ஆண்டவரை நோக்கி நான் அப்பா பிதாவை என்று கூப்பிட முடியுது, அவரை நோக்கி ஜெபிக்க முடியுது, நம்முடைய குறைகளை எல்லாம் சொல்ல முடியுது. அவருடைய பிள்ளைகளாய் மாறுறதுக்கு அவருடைய ரத்தத்தினாலும் கிடைக்கிற அந்த மீட்பு தான் ரொம்ப முக்கியம். அது கிருபையின் ஐஸ்வர்யம் என்று சொல்லி இங்கே குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். 8ஆம் வசனம். அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். நிறைய நேரங்கள்ல பிரசங்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் அந்த ஜெபத்தை ஆண்டவர்கிட்ட பண்றது உண்டு. ஆண்டவரே நம்முடைய கிருபையினாலே எனக்கு என்ன பண்ணும்? ஞானத்தையும் புத்தியும் தாங்கப்பா, புத்தியும் பெருக பண்ணுங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்பது உண்டு. உலக ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவன் தந்துடுறார். ஒருவேளை இன்றைக்கு குறைவுகள் இருந்தாலும்
சீக்கிரமாய் அவர்கிட்ட என்ன செய்வார், நிறைவாக நமக்கு தந்து விடுவார். ஆனா இங்க அந்த கிருபைங்கிறது உடனே இங்க என்ன சொல்லப்படுதுன்னா, கிருபையினாலே அவர் என்ன செய்யறாராம், ஞானத்தையும் புத்தியும் அவரிடத்தில் பெருகப்படினார் என்று சொல்லப்படும். 9ஆம் வசனம் 10, 11, 9, 10, 11. காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே கட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாய் இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு. அதாவது காலங்கள் நிறைவேறும் போது, நான் தான் ஏற்கனவே அந்த சொன்ன கால நியமங்கள், டிஸ்பென்சேஷன், ஒவ்வொரு காலம், அறியாமையின் காலம், அது ஆதாம் வாழ்ந்த காலம் அறியாமையின் காலம். அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. எப்போ அவன் பாவம் செய்து அந்த இதெல்லாம் பண்ணி அதுக்கு பிறகுதான் அவனுடைய பிறகு அப்படி ஒவ்வொரு காலமா இருக்கு, 7 விதமான காலங்கள். இப்போ வந்து கிருபையின் காலம். அப்போ அதுக்கு முன்னால் நியாயப்பிரமாணத்தின் காலம். அப்படி ஒவ்வொரு 7 விதமான காலம், டிஸ்பென்சேஷன் அல்லது காலங்கள் என்று சொல்லி பிரிச்சிருக்காங்க. அப்போ அந்த காலங்கள் நிறைவேறும் போது என்ன செய்யறாரு, பரலோகத்தில் இருக்கிறவர்களும் பூலோகத்தில் இருக்கிறவர்களும் சகலம் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்து மூலம்தான் பரலோகமும் பூலோகமும் என்ன செய்யப்படுது, இணைக்கப்படுது. அது வரைக்கும் ஒரு 400 ஆண்டுகள், மல்கியாவுக்கு பிறகு 400 ஆண்டுகள் எந்த வெளிப்பாடும் கிடையாது. சைலண்ட் இயர்ஸ் அல்ல டார்க் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த இதுவுமே கிடையாது, எந்த வெளிப்பாடுமே இல்லாம இருந்துச்சு. ஆனா அது என்ன காலம், அந்த நிறைவேறதுக்காக ஆண்டவர் காத்திருந்தார். அந்த நிறைவேறின பிறகுதான் அந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்மிடத்துல அனுப்பினார்ன்னு சொல்லி நம்ம கலாத்தியர்ல படிச்சோம். அப்போ எல்லாத்தையும் ஒரு வெல் பிளான், பெரிய ஒரு பிளான் பண்ணி எல்லாத்தையும் தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். தமக்குள்ளே தீர்மானித்திருந்த காலங்கள் நிறைவு விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்திற்கும் பூலோகத்தில் இருக்கிறவர்களும் சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். 11, 12, 11 வாசிட்டீங்க, 12. மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அப்போ கிறிஸ்து மேல நம்ம நம்பிக்கையா இருக்கிறதுனால அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சி உண்டாவதற்கு, அதோட மகிழ்ச்சி புகழ் உண்டாவதற்காக எல்லாத்தையும் என்ன பண்றாராம், தமது சித்தத்தின் ஆலோசனை தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானம். எல்லாம் மனுஷனுடைய சித்தம் ஒண்ணும் அங்க நடக்காது. எல்லாத்தையும் அவருடைய சித்தத்தின்படி என்ன பண்றாராம், அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் என்ன செய்தோம், முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அவருடைய ஊழியத்தை குறித்து சொல்றார், அப்போஸ்தலர் ஊழியத்தை குறித்து எங்க சொல்கிறார், நாங்கள் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். 13, 14. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். இப்போ வசனத்தை கேட்டு நம்ம விசுவாசித்து கீழ்ப்படி ஆரம்பிச்சோமோ அப்போ என்ன வந்துருது, அந்த வாக்குத்தத்தம் பண்ண பரிசுத்த ஆவியா நமக்கு என்ன ஒரு சீல் போட்டுறாங்க நம்ம மேல. அதாவது எதுக்கு எதாவது உதாரணமா சொல்லுவாங்க அப்படின்னா, பெரிய ஆறுகள் ஓடும்போது அந்த மலைகள் என்ன செய்வாங்க, அந்த இதெல்லாம் கொண்டு வர முடியாது, பெரிய மரங்கள் எல்லாம் வெட்டும் போது அதெல்லாம் வந்து லாரியெல்லாம் ஏற்ற முடியாது, ஏன்னா அங்க பாதைகள் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அதனால அந்த மரங்களை வெட்டி அந்த மரத்துல ஒரு பேர் போட்டுருவாங்க. இப்போ எஸ் தனசிங்கன்னா எஸ்டி அப்படின்னு சொல்லி அதுல வெட்டிடுவாங்க, முத்திரை மாதிரி பதிச்சிருவாங்க அந்த மரங்கள் எல்லாம். அப்படி ஒவ்வொருத்தரும் தங்களுடைய நாங்கள் வெட்டுகிற மரங்கள் எல்லாத்தையும் அப்படி வெட்டி தண்ணியில போட்டு விட்டுருவாங்க. அப்போ ஆத்துல தண்ணிலாம் அடிச்சுட்டு வந்து ஒரு கரைக்கு வரும்போது அங்கிருந்து என்ன பண்ணுவாங்க, அந்த மரங்கள்லாம் பார்த்து என்னென்ன பேர்ல இருக்கோ அதை பார்த்து என்ன பண்ணிடுவாங்க, தங்களுடைய கம்பெனிகள் அதை எடுத்துக்கொள்வார்.
அத மாதிரி நமக்கு மேல ஒரு சீல் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு சீல் பண்ணிட்டார். நம்ம எல்லாரும் மேலேயும் ஒரு சீல் பண்ணப்பட்டிருக்கா, பரிசுத்தாவியால் முத்திரை போடப்பட்டிருக்கோம். அப்போ அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்ம சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறோம். நம்மளாம் அவருக்கு சொந்தமானவர். அப்போ ஒரு நாள் நம்ம என்ன செய்ய போறோம், அவருக்கு புகழ்ச்சியாக மீட்கப்பட போகிறோம். அதுக்காக தான் அது அந்த பரிசுத்த ஆவியானவர் சுதந்திரத்தின் அச்சாரம். ஏற்கனவே அச்சாரம்னா என்னன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போனா முதல்ல நிச்சயம் பண்ணுவாங்க. நிச்சயம் பண்ணும்போது பொண்ணு தலையில பூ வைப்பாங்க, அல்லது பொண்ணுக்கு நிச்சய புடவை எடுத்து கொடுப்பாங்க. அப்படி ஒரு நிச்சயம் பண்ணுவாங்க. இந்த பொண்ணை நமக்கு திருமணம் நிச்சயிச்சு பண்ணியாச்சு இந்த மாப்பிள்ளைக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி நமக்கு ஒரு நிச்சயம் என்னன்னு சொன்னா, அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு அந்த நிச்சய முத்திரையை நமக்கு என்ன செய்யப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 15ஆம் வசனம் 16, 17. ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையும் பிதாவுமானவர் நம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும். அப்போ 2 காரியம் சொல்றாரு. கர்த்தரா இயேசு கிறிஸ்து உள்ள விசுவாசம், பரிசுத்தவான்கள் எல்லாரும் மேலும் உள்ள அன்பு. எல்லாரும் மேலும். அவன் பரிசுத்தவான் சொன்னா அவன் எந்த சபையை சேர்ந்தவனா அவன் மேல நம்ம என்ன செய்யணும், அன்பு செலுத்தணும். பொதுவா சிஎஸ்ஐ டிஎல்சி இந்த மாதிரி இருக்கவங்களெல்லாம் இப்ப யாருக்கு பிடிக்காது, பெந்தைகாஸ்காரங்களுக்கு பிடிக்காது. சிஎஸ்ஐ டிஎல்சியில் இருக்கவங்களுக்கு பெந்தைகாஸ்காரங்களை பிடிக்காது. ஆனா அவங்க பரிசுத்தவான்கள், அவர்கள் எல்லாரும் விசுவாசமா இருக்கிறவர்கள் எல்லாரும் என்ன செய்ய நம்முடைய சகோதர சகோதரிகள் தான். அதனால அவங்க மேல எல்லாரும் மேலேயும் என்ன செய்யணுமா, அன்பு அவங்ககிட்ட இருந்துச்சு. இந்த சபைக்கு, எபேசு சபைக்கு எல்லாரும் மேலேயும் அன்பு இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் இருந்துச்சு. அதனால அவர் என்ன பண்றாராம், இடைவிடாமல் உங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து. பவுலை பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். இது யாரை கேட்டாலும் உடனே என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு டைம் இல்லை, நாங்க ரொம்ப பிஸி. பவுல் மாதிரி பிஸியான ஆளே கிடையாது. நான் பவுல் சொல்றாரு, உங்களுக்காக இடைவிடாமல் என்ன பண்றேன், உங்க பேரை சொல்லி ஸ்தோத்திரம் பண்றேன், உங்களுக்காக ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இடைவிடாமல். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவும் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும். அப்போ அந்த தேவாதி தேவனுடைய அறிந்து கொள்வதற்கான ஞானமும் அந்த தெளிவு அப்படின்னா ரெவலேஷன், ஒரு வெளிப்பாடு, அவரை பத்தியான சரியான வேதத்திலிருந்து ஒரு வெளிப்பாடு நமக்கு கிடைக்கணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், சொல்லி கொடுத்துருக்கேன். லோகோஸ் என்பது வேதத்தில் இருக்கிற எழுத்துக்களுக்கு பேரு லோகோஸ்ன்னு பேரு. ஆனா இது என்ன செய்யணும், அது வெளிப்படணும், நமக்கு புரிந்து கொள்ள அதுல இருந்து ஒரு வெளிச்சம் நமக்கு கிடைக்கணும். அப்போதான் அதை என்ன பண்ண முடியும், நம்ம அதை புரிஞ்சு கொள்ளாம அதை ஏதோ படிச்சுட்டு போனா அது சாதாரண புத்தகமா தான் இருக்கும், பாட புத்தகமா தான் இருக்கும். ஆனா அதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கணும், ஆண்டவரை பற்றிய ஒரு அறிவு நமக்கு என்ன செய்யணும், கிடைக்கணும். அதுக்காக என்ன பண்ணுமா, அது ஜெபம் பண்றாராம். ஆண்டவரை புரிந்து கொள்வதற்கான ஞானமும் தெளிவையை அளிக்கிற ஆவியும் ஆண்டவரே அவங்க தந்துருங்கன்னு சொல்லி அவர் ஜெபம் பண்றாராம். 18ஆம் வசனம் 19ஆவது வசனம். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய தம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இங்க இன்னொரு ஐஸ்வர்யம் வருது பாருங்க, மகிமையின் ஐஸ்வர்யம். கிருபையின் ஐஸ்வர்யம் பார்த்தோம், இப்போ மகிமையின் ஐஸ்வர்யம், இன்னொரு ஐஸ்வர்யம் வரும் என்னால. அப்போ நமக்கு அழைத்ததுனால எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை? நம்பிக்கைங்கிறது பரலோகம் தான், வரப்போகிறதுக்கு மேல இருக்குதான் நம்பிக்கை தான் நம்பிக்கை. அப்ப அந்த நம்பிக்கை நமக்கு உள்ளத்துல இருக்குது. பரிசுத்தவான்க்கு நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம், அதான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் இருக்கிற பரிசுத்தவான் இடத்துல நமக்கு என்ன இருக்கு,
ஒரு சுதந்திரம் இருக்குது. ஏன்னா நம்ம அங்க அந்த பரிசுத்தவான்களோடு நாம என்ன செய்ய போறோம்? இந்த பரலோகத்தை சுதந்திரிக்க போகிறோம். அதுதான் மகிமையின் ஐஸ்வர்யம். தாம் கிறிஸ்துவை மருத்துவத்தை எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே, எப்படி இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்புறதுக்கு அவர் எவ்வளவு வல்லமை அங்க செயல்பட்டதோ, அதே வல்லமையை யார்கிட்ட செயல்படுத்தாராம்? நம்மிடத்திலையும் ஆண்டவர் செயல்படுத்துறார். இதெல்லாம் நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அதே வல்லமையை நம்ம மூலம் என்ன செய்யற ஆண்டவர் செயல்படுத்துகிறார். அதை அறிந்து கொள்வதற்கு என்ன செய்யுமா? பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வேண்டுமா. ஏன்னா எம்மாவூர் சீசரெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து அவர்களோடு வந்து அவங்களோட பேசி கொண்டு வந்து கூட அவரை இயேசு கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்ள முடியல. முக்கியமா அவங்களுக்கு என்ன இல்லை, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுவார் என்ற விசுவாசம் இல்லாதனால. அப்போ அவருடைய கண்களை அவர் திறந்தார் என்று சொல்லும்போது, கண்களை திறக்கும் போதுதான் அவங்க அவரை புரிந்து கொள்கிறார். அப்ப நம்முடைய கண்களும் திறக்கப்படும். அதுக்கு பிரகாசம் உள்ள என மனக்கண்களை ஆண்டவர் தர வேண்டும் என்று என்ன செய்யணும்? நம்ம ஜெபம் பண்ணணும். இன்னும் நான் அவங்க புரிஞ்சுக்கணும் ஆண்டவரே, உங்களுடைய வேதத்தை நான் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும், உண்மை அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே, அதுக்கு எனக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தாரும்னு சொல்லி ஜெபம் பண்ண வேண்டும். 20-23 எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து அவர் எல்லா அதிகாரங்கள், உலகத்துல இருக்கிற பிசாசின் கிரியைகள் எல்லாத்துக்கும் அதிகாரமாக என்ன செய்யறாரு? இந்த உலகத்திலும் சரி, வரப்போகிற உலகத்திலும் சரி, எல்லா நாமத்திற்கும் மேலாக அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக இயேசு கிறிஸ்து என்ன செய்தாராம்? தன்னுடைய வலது பக்கத்துல உட்காரும்படி செய்தார். எல்லாவற்றையும் அவருக்கு என்ன பண்ணாரு? கீழ்ப்படுத்தி இருக்கிறார். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற அந்த தேவன் சபையாக சரீரமுக்கு இயேசு கிறிஸ்துவ என தலைவராகவும் தலையாகவும் என்ன பண்ணியிருக்கிறார்? தந்தருளினார். இப்போ 2வது அதிகாரத்துக்கு போறோம். 2வது அதிகாரத்துல 1ஆம் வசனம் 1-3 வாசிங்க. 2வது அதிகாரத்துல 1-3. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினேன் பிள்ளைகளாயிருந்தோம். அப்ப அக்கிரமத்திலும் பாவத்திலும் நம்ம எப்படி இருந்தோம்? மரித்து போயிருந்தோம், செத்து போயிருந்தோம். இந்த உலகத்துல உலக வழக்கத்துக்கு ஏற்றபடி நம்மளோட கீழ்ப்படியாமன் பிள்ளையிடத்துல யார் கிரியை செய்யறாமா? ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய சாத்தான் என்ன செய்யறான்? கிரியை செய்யறான். யாரெல்லாம் கீழ்ப்படியாம, ஆண்டவர் கீழ்ப்படியாம, இன்னும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்களோ அவர் எல்லா இடத்துலயும் யாரு கிரியை செய்யறான்? அந்த பூமியின் அதிகார பிரபுவாகிய சாத்தான் என்ன செய்யறான்? அவன் சொல்றபடி என்ன செய்தார்கள்? நடந்து கொண்டிருந்தார்கள். நாமும் எப்படி இருந்தோம்? முன்னால நம்முடைய மாம்சத்தின்படி நடந்து மாம்சமும் மனதும் விரும்பினதெல்லாம் செய்து சுபாவத்தினாலே எப்படி இருந்தோம்? மற்றவர்களைப் போல கோபாக்கனையின் பிள்ளைகளா இருந்தோம். கோபாக்கனையின் பிள்ளைகள். ஆண்டவருக்கு நம்மளை பார்த்தாலே என்னது? தண்டனைக்குரிய ஒரு குற்றவாளியாக நம்ம என்ன செய்தோம்? இருந்து கொண்டிருந்தோம். 4ஆம் வசனத்திலிருந்து 4-5. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் பரிசுத்த மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் யார் மேல? கோபாக்கனையின் பிள்ளைகளாயிருந்த நம்ம, பாவத்தினால அக்கிரமத்தினால் மரித்திருந்த நம்ம மேல அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யம் வந்து நம்மில் அன்பு கூர்ந்ததினாலே என்ன பண்ணாரா?
தம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, மிகுந்த அன்பினால பாவத்துல அக்கிரமத்துல மரித்தவர்களாய் இருந்த நம்மை இயேசு கிறிஸ்து எப்படி உயிரோடு எழுப்பப்பட்டாரோ அப்படியே நம்மையும் என்ன செய்தார்? உயிர்ப்பித்தார். கிருபையினாலே என்ன பண்ணிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்தது 6-7 வசனம், 4 வசனம், 6-7 வாசிங்க. 6-7. கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். அப்போ நம்ம மேல வைத்த தயவு, நம்ம மேல இரக்கம் வைத்தார், அன்பு வைத்தார், தயவு வைத்தார். அந்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக, அதாவது பரலோகத்துல நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட கண்கள் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லைன்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய இடத்துக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு போக போகிறார். அந்த இதை விளங்க செய்வதற்காக என்ன பண்றாராம்? கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். இப்ப நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா, பைபிள் படி நம்ம எங்க உட்கார வச்சாரு? அவரோடு இயேசு கிறிஸ்துவோடு உட்காரும்படி செய்தார். அந்த பிரசன்னத்துல உட்காரும்படி வைத்து விட்டார். ஒருவேளை இது இப்போ உடனே நிறைவேறலனாலும் ஒரு நாள் அவர் வரும்போது நம்ம எங்க போகிறோம்? அவரோடு கூட நாம் உட்கார போகிறோம். 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் வாசிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானதல்ல. விசுவாசம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்ட நம்ம இது யாரும் என்ன பண்ண முடியாது? பெருமை பாராட்ட முடியாது. ஏன்னா இது கிரியைகளினால் உண்டானதல்ல. நாம் செய்த கிரியை, நான் முன்னாடி நல்லா இருப்பேன், உண்மையா இருக்க விரும்புவேன், அதனாலதான் ஆண்டவர் என்ன ரட்சித்தார், அப்படிலாம் கிடையாது. ஃபுல்லா கிருபை தான். கிருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். 10ஆம் வசனம். ஏன் எனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆனபடியினால் நம்ம எதுக்காக அப்படின்னா, நற்கிரியைகளை செய்வதற்காக. அவர் சிருஷ்டித்ததன் நோக்கம் என்னன்னு சொன்னா, நற்கிரியைகள் நம்ம குடும்பத்துக்காக. என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா போதும், என் பையனுக்கு ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம குடும்பத்தெல்லாம் கவனிக்கிறது, அதெல்லாம் கடவுள் நம்ம தோன்ற வச்சிருக்கிறாரு அப்படின்னு. அப்படி கிடையாது. அதெல்லாம் அவசியம்தான், கட்டாயம் செய்யதான் செய்யணும், அதெல்லாம் நம்முடைய பொறுப்பு தான். ஆனா நற்கிரியைகளை செய்வதற்காக நாம் என்ன, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். ஒரு பேனா இருக்கு, ஒரு பெண்ணு இருக்கு. ஒரு பெண்ணை ஒருத்தன் உண்டாக்குறான், ஒரு பேனாவை. எதுக்காகனா அது என்ன செய்யுது? எழுதுறதுக்காக. ஆனா அந்த பேனா என்ன பண்ணணும்? நல்லா எழுதணும். அப்போதான் அந்த ப்ராடக்ட்னால அவன் உண்டாக்குனவனுக்கு பெருமை. அதே போல ஆண்டவர் நம்மை ஒரு நற்செயல்களை செய்யும்படி, ஒரு மற்றவர்களுக்கு பயனுள்ள ஒரு பாத்திரமாக இருக்கும்படி என்ன செய்திருக்கிறார்? நம்மை உருவாக்கி இருக்கிறார். தேவனுடைய செய்கையா இருக்கிறோம் அப்படின்னா, தேவனுடைய செய்கை, தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு பயனுள்ள ஒரு பாத்திரம், பயனுள்ள ஒரு பொருள். நாம அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அப்ப எப்படிதான் நம்ம பண்ணணும்? நமக்குன்னு ஒரு பாதையை வச்சிருக்கார். நீ இந்த பாதையில் தான் போகணும், நெகேமியானா இந்த பாதையில் தான் போகணும், எஸ்தர்னா இந்த பாதையில் தான் போகணும். அப்படி ஒவ்வொருத்தருக்கும், ஆபிரகாம்னா இந்த பாதை தான், தாவீதுனா அவனுக்குன்னு ஒரு பாதை, அந்த பாதையில் நடக்கிறதுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்க, ஒரு வழியை வச்சிருக்க. அந்த வழியில தான் நம்ம என்ன செய்யணும்? போகணும். அப்ப நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? நாம் நடக்க வேண்டிய ஒரு பாதையை என்ன செய்திருக்கார்? ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார். அதுல நம்ம என்ன செய்யணும்? அதை கண்டுபிடித்து நம்முடைய சித்தப்படி நடத்தும் ஆண்டவர்ன்னு சொல்லி அந்த பாதையில் நம்ம நடக்கணும். 11-12. ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கும்
புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ் உலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். நமக்கு விருத்தம் செய்திருக்கும் நமக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனா இப்போ அந்த காலத்துல நம்ம எப்படி இருந்தோம்? கிறிஸ்துவை சேராமல் இருந்தோம். இஸ்ரவேலுடைய ஆசீர்வாதங்கள், அந்த இஸ்ரவேலுடைய ராஜ்யத்துக்கு நம்ம புறம்பாக்கப்பட்டவர்களா இருந்தோம். வாக்குத்தத்த உடன்படிக்கைக்கு அந்நியராய் இருந்தோம். நமக்கும் வாக்குத்தத்துக்கு சம்பந்தம் கிடையாது. நம்பிக்கை இல்லாதவர்களா இருந்தோம். செத்து போனா ஏதோ வாழ்றோம், ஒரு நாள் சாவோம், அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிருந்தோம். ஆனா அப்படி இல்லை. இன்றைக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்றைக்கு இறந்தாலும், எந்த நிமிஷத்துல இறந்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்ம எங்க போக போறோம்? இந்த பரலோகத்துக்கு செல்ல போகிறோம் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு என்ன செய்து இருக்கிறது. இப்போ கடவுள் இல்லாதவர்களா இருந்தோம், தேவனற்றவர்களா இருந்தோம். ஆனா ஆண்டவர் என்ன செய்தார்? அதையெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் மாற்றி விட்டார். 13ஆம் வசனம். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலதான் நம்ம என்ன ஆயிட்டோம்? நமக்கும் பிதாவுக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டு தைரியமா நம்ம கிருபாசனத்திடையில போகலாம், தைரியமா முழங்கால் படிட்டு ஆண்டோட ஜெபம் பண்ணலாம், அவரை நோக்கி பேசலாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு எல்லாருக்கும் காரணம் யாருன்னா அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலேதான் நமக்கு என்ன செய்யுது? நம்ம இன்னைக்கு நெருங்கி இருக்கிறோம். நமக்கு ஒரு மீட்பு கிடைத்திருக்கிறது. அவரோடு நெருங்கி பேச முடியுது. 14-16, 14-16. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் நமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அவர்தான் நமக்கு சமாதான காரணர் ஆக்கி பகையாக நின்ற இருதயத்தை உண்டாக்கி பகையாக நின்ற பிரிவினை நான் நடச்சுவேன். இது பிரஜாதிகளுக்கும் இஸ்ரவேலருக்கும் விரோதமா இருந்தது. ரெண்டு பேரும் அவன் புறஜாதி, நாங்க சேர்த்து கொள்ள மாட்டோம் அப்படி இருந்தத ஆண்டவர் என்ன செய்தார்? தகர்த்தார். இந்த நியாயப்பிரமாணத்தை ஒழித்து தம்முடைய மாம்சத்தினாலே இருதயத்தாரையும் தமக்குள்ளே ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி அப்படின்னு வரும். அதாவது நியாயப்பிரமாணத்தை அவர் மாத்தி அந்த தம்முடைய சரீரத்தை பாவ பலியாக அவர் கொடுத்ததுனால இப்போ 2 பேரும் ஒன்னாயிட்டாங்க. நான் இஸ்ரவேலர், எனக்கும் உனக்கு சம்மதமே அவன் வேணா சொல்லலாம், அது உண்மை கிடையாது. எல்லாரையும் இன்றைக்கு ஒரே பிள்ளைகளாய் மாற்றிட்டார். புதிய மனிதனாக என்ன நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். பகையை சிலுவையினால் கொண்டு அதனால இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அவர் சிலுவையில மரித்ததினால் நடந்தது என்ன? இரு திறத்தாரும் ஒன்றாரும். இஸ்ரவேலரா இருந்தாலும் சரி, புறஜாதிகளா இருந்தாலும் ஒரே சரீரத்துல சேர்ந்தவர்கள், ஒரே சரீரத்தை, புதிய மனிதன் புதிய ஒரே சரீரத்தை சேர்ந்தவர்கள் என்ற ஒரு தன்மையை வயசு அவர் ஆண்டவரோடு கூட என்ன செய்தார்? ஒரு ஒப்புரவாக்குதலை ஏற்படுத்தினார். அடுத்த வசனம். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தப்படியே நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சுலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். அப்போ இன்னைக்கு யூதனானாலும் சரி, புரஜாதியானாலும் சரி, எல்லாருமே என்ன செய்யலாம்? அவருடைய ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சுலாக்கியத்தை இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் பெற்றிருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு இதை சம்பாதிச்சு கொடுத்துருக்காரு. இன்றைக்கு அவருடைய ஆவியினால் நம்ம என்ன செய்யணும்? வேற எந்த தடையும் நமக்கு கிடையாது. நேரடியாக நம்ம என்ன செய்யறோம்? பிதாவோடு கூட அவரை சந்திக்கக்கூடிய, அவரோடு பேசக்கூடிய கிருபையை நாம் என்ன செய்திருக்கிறோம்? சிலாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். தொடர்ந்து 19 கடைசி வரைக்கும் வாசிருங்க. 19-22. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு
இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இப்ப நம்ம அந்நியரோ பரதேசிகளோ கிடையாது, பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தார், தேவனுடைய வீட்டார். இன்றைக்கு அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி, அதான் அஸ்திபாரம் போட்டவர்கள் யார்? அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள். அந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டிருக்கிறோம். அதற்கு இயேசு கிறிஸ்து தான் மூலைக்கல். அந்த இயேசு கிறிஸ்து மேல்தான் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. இப்போ உலகத்தில் இருக்க கட்டடங்கள் அதெல்லாம் கிடையாது. பரிசுத்தவான்களாகிய நாம், உலகம் முழுதும் இருக்கிற பரிசுத்தவான்களாகிய நாம் எல்லாரையும் கொண்டு போய் அவர் என்ன பண்றாரு? இசைவாய் இணைக்கப்பட்டு ஒவ்வொரையும் ஒவ்வொரு கல்லா செதுக்கி அருமையார் கற்களா கொண்டு அவர் என்ன பண்ணுகிறார்? அதை ஒரு பரிசுத்த ஆலயமாக என்ன செய்யப்படுற, நம்ம எல்லாரும் சேர்ந்து கட்டப்படுறோம். எல்லா பரிசுத்தவான்களும் சேவ் பண்ணப்பட்டு ஆண்டவர்ல ஒவ்வொரு கற்களாக சேர்த்து 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 ஆண்டவர் என்ன செய்யற, ஒரு பெரிய ஆலயமாக நம்ம என்ன செய்யறோம்? இணைக்கப்பட்டு கட்டப்படுகிறோம். அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். அப்போ ஆவியானவர் மூலம் தான் நம்ம என்ன பண்றோம்? கட்டப்படுறோம். எப்போ நம்ம வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோமோ, இந்த வசனத்துக்கு கீழ்ப்படி ஆரம்பிக்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம மூலம் என்ன செய்யற, அந்த மாளிகையை கட்டிட்டே வர்ற. நம்ம எல்லாரையும் ஆண்டவர் அந்த ஆவியானவருக்கு நம்ம எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளை சேவ் பண்ணி இப்போ சரியான கற்களாக என்ன செய்யற வைத்து ஒரு ஆலயத்தை என்ன பண்ணிக்கிறாங்க? எழுப்பி வருகிறார்கள். அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இப்போ 3வது அதிகாரத்துல 1ஆம் வசனம் வாசிங்க. இது நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியராய் இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கிறேன். அப்ப இது நிமித்தம் அப்படிங்கிறதுல எப்படி ஆவியானவரால் நீங்க கட்டப்படுறீங்கன்னா, அதுக்காக என்ன பண்றாரு? நான் ஒரு கிறிஸ்து இயேசுவுக்காக கட்டப்பட்டவனாக இருக்கிறேன், ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன். அப்ப என்னுடைய வேலை என்னன்னு சொன்னா, உங்கள் ஒவ்வொருவரையும் அந்த கற்களினாலே என்ன செய்ய, அந்த ஆண்டோருக்கு மேல தேவனுடைய அஸ்திபாரத்தின் மேல ஒரு கல்லாக ஒரு ஆலயம் எழும்பும்படியாய் ஒவ்வொரு கல்லாக சேர்த்து சேர்த்து என்ன செய்யறாங்க? சேவ் பண்ணி நடத்திட்டு வராங்க. இப்போ எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவர் கீழ்ப்படி ஆரம்பிக்கிறோமோ, எந்த அளவுக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கை, ஒரு விசுவாச வாழ்க்கையில் நம்ம வாழ்றோமோ, அந்த அளவுக்கு தான் நம்ம என்ன செய்வோம்? அந்த ஆலயத்துல ஒரு நல்ல கற்களாக நம்ம என்ன செய்வோம்? மாற்றப்படுவோம். நல்ல மனுஷனாக, நல்ல ஒரு கற்களாக நம்ம அந்த ஆலயத்துல நம்ம காணப்படுவோம். 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமமும் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே. அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாகி ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். அப்போ உங்களுக்காக தான் எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? இந்த அப்போஸ்தல ஊழியம். அதான் என்ன ஊழியம்? தெய்வ கிருபைக்குரிய நியமம். இந்த ஊழியத்தை குறித்து அவர் சொல்றார். உங்களுக்காக தான் என்ன செய்யிருக்கு? இந்த ஊழியத்தை எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அது எப்படின்னா, புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரராய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்த உடன்படிக்கையாய் இருக்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தினார். அப்போ எல்லாரும் ஒண்ணுதான். யூதராய் இருந்தாலும் சரி, கிரேக்கராய் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர்கள் ஒன்றுபட்டவர்கள் தான். எல்லாவற்றுக்கும் அவர்கள் உரியவர்கள் என்ற அந்த ஒரு வெளிப்பாட்டை தேவன் என்ன செய்தார்? பவுலுக்கு கொடுத்தார். அதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாக எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்க அறிவை அறிந்து கொள்ளலாம். நான் முன்னாலே இதை பற்றி எழுதியிருக்கிறேன். அது வாசிக்கும்போது அப்போ கிறிஸ்து எவ்வளவு ரகசியங்களை எனக்கு வெளிப்படுத்துகிறார் என்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். 6ஆம் வசனம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை.
தேவனுடைய அப்போ ஏன்னா பலத்த முன்னால பேதுருலாம் முதல்ல என்ன செய்தாருன்னா, பேதுரு இதை ஏற்றுக்கொள்ளவே அவரால் முடியல. புரஜாதிகள்கிட்ட போய் பிரசங்கம் பண்றதெல்லாம் பண்ண முடியல. ஆண்டவர் 3 தரிசனங்களை காட்டின போதும் அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா ஆண்டவர் உடனே புறப்பட்டு போறாரு. போகும்போது தான் அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே புரஜாதிகள் மேல என்ன செய்யுது, பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். எங்கேயும் நடக்காத ஆண்டு செய்து காட்டுகிறார். எதுக்காகனா புரஜாதிகளும் மற்றவங்களும் ஒன்றுதான் என்று காட்டுவதற்காக என்ன செய்யறாதை வெளிப்படுத்துறார். அதுக்கு பிறகுதான் யாருக்கு தெரியும், பேதுருக்கு தெரியும். அதான் சொல்றாரு, முன்னாள் இது யாருக்குமே என்ன செய்யப்படவில்லை, இப்போ வெளிப்பட்டிருக்கிற மாதிரி எந்த அப்போஸ்தலருக்கும் வெளிப்படுத்தப்படவில்லை என்பதை கூறுகிறார். 7:8 தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய வரம் அல்லது ஊழியம் எனக்கு எது கொடுக்கப்பட, அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷ ஊழியத்துக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் நான் சிறியவன். அந்த கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளுக்கு சொல்வதற்கு, அதாவது சுவிசேஷம் என்பது என்னன்னா அவருடைய அன்பின் ஐஸ்வர்யம், அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யம், அவருடைய தயவின் ஐஸ்வர்யம். இதனாலதான் மீட்பு. இதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு எனக்கு சேர்க்கிறது கிருபை அளிக்கப்படும். இதுதான் ஐஸ்வர்யம் என்று சொல்கிறார். அவருடைய அன்பின் ஐஸ்வர்யம், அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யம், அவருடைய தயவின் ஐஸ்வர்யம். இதை பிரஜாதியில் அறிவிக்கிறதுக்காக எனக்கு என்ன செய்யப்பட்ட கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார். 9-11 தேவன் தம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் வசனங்கள் இந்த எபேசியர் புத்தகம் மாத்திரம் கொஞ்சம் மற்ற புத்தகங்களை விட கொஞ்சம் டஃப்பா இருக்கும். முதல் 3 அதிகாரங்கள் தேவன் நமக்காக என்னெல்லாம் செய்திருக்கிறார் அப்படிங்கிறத காட்டுறது. மற்ற 4-5 அதிகாரங்கள் நாம் அந்த கிறிஸ்துவுக்குள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறிப்பிடக்கூடியதாக காணப்படுகிறது. அப்போ அந்த தேவன் உன்னதத்தில் இருக்கிற அந்த துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அந்த பிசாசின் கிரியைகள், அதிகாரங்கள் எல்லாத்துக்கும் தம்முடைய ஞானம் என்னவென்பது, தன்னுடைய அளவற்ற அந்த ஞானம் எப்படிப்பட்டது என்று எது மூலம் தெரிவிக்கிறாராம்? சபையின் மூலம் தான் என்ன செய்யறார்? ஆண்டவர் தெரிவிக்கிறார். தம்முடைய ஞானத்தை தெரியப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிரித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கும் இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் எல்லாத்தையும் அவர் சிருஷ்டித்தார். அப்போ அந்த ரகசியம் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, இதுதான் ரகசியம். அந்த புரஜாதிகளும் யார்தான்? இந்த இஸ்ரவேலருக்குள்ள ஒரே சரீரமாக, ஒரே சுதந்திரவாளிகளாக இருக்கிறார்கள், ஒரே புதிய மனுஷனாக இருக்கிறார்கள் என்பதுதான் வெளிப்படுத்தப்பட்ட ரகசியம். அதை குறித்து தான் அங்க அதிகமாக பேசுகிறார். 12ஆம் வசனம் வாசிங்க. 12. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. அப்போ நம்ம விசுவாசம் வைக்கும்போது நமக்கு என்ன உண்டாகுது? நமக்குள்ள ஒரு தைரியம் இருக்கு. நமக்கென்று ஒருத்தர் இருக்கிறார், நம்மை விட்டு விலகாதவர், நம்மை கைவிடாத ஒருத்தர், நம்மை நேசிக்கிறவர், நம்மையே கூர்ந்து கவனிக்கிறவர், நம்முடைய ஜெபத்துக்கெல்லாம் பதில் தருகிறவர் அப்படிங்கிறது ஒரு திட நம்பிக்கை நமக்கு என்ன செய்யுது? தைரியமும் திட நம்பிக்கை உண்டாகுது. அந்த திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் என்ன செய்யறோம்? சேரக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் என்ன செய்ய நமக்கு கொடுத்திருக்கிறார். 13ஆம் வசனம். ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன்.
அவைகள் உங்களுக்கு மகிமையாயிருக்கிறதே. இப்போ எனக்கு ஏற்படும் சோதனையை பார்த்து நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. ஏன்னா இது எல்லாமே யாருக்கு, என்னுடைய சோதனைகள் எல்லாமே யாருக்காகனா அந்த சபைக்காக தான், சபையின் மக்களுக்காக தான், ஆண்டவர் அறியாதவர்களுக்காக தான். அதனால அதை பார்த்து நீங்க என்ன செய்யறாங்க, சோர்ந்து போயிடாதீங்க. அது உங்களுக்கு உங்களுக்கு மகிமையா இருக்கிறதே. ஏன்னா ஆண்டவர் அதன் மூலம் தான் எனக்கு வார்த்தைகளை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக பயனுள்ளதாக என்ன செய்ய இருக்கிறதே என்று கூறுகிறார். 14ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 14 16. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாம காரணனாகிய நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். இப்போ ரொம்ப முக்கியம் எது அப்படின்னு சொன்னா, உள்ளான மனுஷன்ல நம்ம பலப்படணும். அதாவது அந்த புதிய மனுஷன்ல நம்ம எவ்வளவு பலப்படுறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா புறம்பான மனிதன் அழிந்து போகிறான் என்று வேதத்தில் சொல்லப்படுது. புறம்பான மனிதன் அழிந்து போய் உள்ளான மனுஷன் நம்ம என்ன பண்றோம், பலப்படுறோம். அப்போ எந்த அளவுக்கு மாம்சத்தின் கிரியைகளுக்கு நம்ம இடம் கூடாமல் இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு சாத்தானின் சத்தத்துக்கு செவி கூடாமல் இருக்கிறோமோ, சோர்ந்து போகாமல் இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு உள்ளான மனுஷன்ல நம்ம என்ன செய்வோம், பலப்படுவோம். அதான் நீங்கள் அவருடைய ஆவியினாலே. அப்ப ஆவியானவர்னாலதான் நம்ம உள்ளத்துல என்ன செய்ய முடியும், உள்ள பலப்பட முடியும். அப்ப ஆவியானவர் சத்தத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், செவி கொடுக்கணும். சின்ன காரியத்துல கூட ஆண்டவர் நமக்கு நம்மளோட பேசணும். அப்ப எவ்வளவு நம்ம கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம தெளிவாக என்ன செய்ய ஆரம்பிப்பார், பேச ஆரம்பிப்பார். அப்பதான் நம்ம என்ன செய்யணும், உள்ளான மனுஷன்ல பலப்பட முடியும். கர்த்தரா இயேசு கிறிஸ்துனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படிக்கிட்டுன்னு சொல்லப்படுது. அதனால இயேசுவை நோக்கி என்ன செய்யக்கூடாது, ஜெபம் பண்றது சரியான ஜெபம் கிடையாது. பிதாவை நோக்கி தான் ஜெபம் பண்ணணும். இயேசு கிறிஸ்து மூலமாக என்ன செய்யணும், நம்ம அந்த ஜெபத்தை நம்ம ஏறெடுக்க வேண்டும். 17, 18, 19 விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அப்போ விசுவாசத்தினால கிறிஸ்து என்னோடுதான் இருக்கிறாருங்கிறது விசுவாசம் தான். நமக்கு தெரியாது, உள்ள இருக்கிற நம்ம பார்க்க முடியாது. ஆனா கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் என்ன செய்கிறார், வாசம் பண்ணுகிறார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். அப்போ அன்புல வேரூன்றணும். நாளுக்கு நாள் அன்புல என்ன பண்ணணும், இன்னும் 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 என்ன செய்யணும், வேரூன்ற வேண்டும். ஏன்னா இப்ப மற்றவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உறவுகள் எல்லாருமே அன்புல குறைவுள்ளவங்க தான் இருப்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணணும், அதை பார்த்து அன்புல ஒரு வெறுப்பு வந்துடக்கூடாது. நம்ம அன்புல என்ன பண்ணணும், இன்னும் ஆழமாக நம்முடைய மற்றவங்கத்துல அன்பு கூற வேண்டும். வேரூன்றி என்ன பண்ணுமா, நிலை பெற்றவர்களாய் ஒரு நிலையான அன்புல நம்ம என்ன செய்யணும் இருக்கணும். நிலைவான அந்த அன்பு ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, மாறி போய்விடக்கூடாது. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இதில் வாசமா இருக்கு. நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவின் அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து. அதெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது அன்புடைய அன்பினுடைய. ஆனா எல்லா பரிசுத்தவான்களோட நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். எல்லாரோட சேர்ந்துதான் அந்த அன்பை நம்ம அறிந்து கொள்ள முடியும். எவ்வளவு நீளமானது, எவ்வளவு அகலமானது, எவ்வளவு உயரமானது, எவ்வளவு ஆழமானது, நாளாக நாளாக தான் அந்த ஒரு ஐக்கியத்தின் மூலம் என்ன செய்யணும், நம்ம தெரிந்து கொள்ளலாம். அறிவு கெட்டாத அன்பை, அந்த அன்பு அறிவு கெட்டாது. ஏன் எவ்வளவு ஒரு அன்பு செலுத்தினாரு, எதுக்காக நமக்காக இந்த அடிகளை வாங்க வேண்டும், இதற்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்க வேண்டும், அந்த அன்பை புரிஞ்சிக்க முடியாது. இப்படிலாம் அடிபட்டு தன்னுடைய பிள்ளை சித்திரவதைப்படுறத தேவன் ஏன் அனுமதிக்க வேண்டும், இதற்காக அதையெல்லாம் விட்டு கொடுத்தார். அது ஒரு பெரிய அன்பு. இதெல்லாம் அளவிட முடியாத, ஆராயப்பட முடியாத அன்பு.
அதான் அறிவு கெட்டாத அன்பு. அதை அறிந்து கொள்ள வல்லவர்களாகும், தேவனுடைய சகல பரிபூரணத்தால் நிறையப்படவும் அவர் தம்முடைய மகிமையுள்ள ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளும். தேவனுடைய சகல பரிபூரணத்தால் என்ன செய்யணும்? நிறைய வேண்டும். பரிபூர்ணனால எல்லாமே என்ன பண்றாங்கன்னா உலக ஐஸ்வர்யத்தை தான் சொல்றாங்க. அப்படி கிடையாது. ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களால் நம்ம என்ன செய்யணும்? நிறைந்திருக்க வேண்டும். அதுக்காக தான் அவர் என்ன பண்றாராம்? ஜெபம் பண்றாராம். 20 நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இப்போ நம்ம வேண்டிக் கொள்றதுக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமா அவர் என்ன செய்யறாராம்? நமக்குள்ளே கிரியை செய்கிறார். நிறைய காரியங்கள்ல நம்ம ஜெபம் பண்ணும் போதெல்லாம் சில கிரியைகளாம் நடக்காத போது நியாயமான காரியங்களுக்காக ஜெபம் பண்றோம். ஒருத்தர் ரொம்ப சிக்கா இருக்காரு, வயசு கம்மி, அப்போ அவருக்காக நம்ம ஜெபம் பண்றோம். எப்படியாவது ஒரு சுகம் கிடைச்சிடணும், எப்படியாவது சீக்கிரம் விடுதலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அதெல்லாம் சரியான ஒரு பதில் கிடைக்காத நேரங்கள் இல்லாம போகும்போது நமக்குள்ள ஒரு சோர்வு உண்டாயிருக்கு. ஆண்டவர் ஆனா சொல்றாரு, நீங்க நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் அதிகமா உங்களுக்கு கிரியை செய்ய வல்லவர் அப்படின்னு. அந்த வசனத்தை நம்ம எப்பவும் ஜெபம் பண்ணும்போது நினைச்சுக்கிறோம். ஆண்டவரே, நாங்க நினைக்கிறதுக்கும் வேண்டுறதுக்கும் விட நீங்க அதிகமா கிரியை செய்ய வல்லவர் ஆண்டவரே. அப்படியே நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லவர் சொல்லப்படுது. நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லவர். அதனால அந்த வசனத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம் அந்த வசனத்தை நம்ம என்ன செய்யணும்? நினைவு கூறணும். அப்படியாய் கிரியை செய்ய வல்லவருக்கே கிறிஸ்து இயேசு மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாகட்டும். ஆமேன். ஏன்னா இது ஆமேன் முடிவு பாருங்க கரெக்டா 3வது அதிகாரத்தோட. அடுத்த 3 அதிகாரங்களும் நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது தொடர்ந்து நம்ம பார்ப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கடினமான பகுதிகள், அதிகமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியாது இருந்தாலும் காலம் செல்ல செல்ல நாங்கள் மறுபடியும் இவைகளை படிக்க ஆரம்பிக்கும் போது இன்னும் தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. உண்மை அறிந்து கொள்வதற்கான தெளிவையும் ஆண்டவரே கர்த்தாவே, அந்த உணர்ந்து கொள்வதற்கான வெளிப்பாடுகளையும் எங்களுக்கு தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. உண்மை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிந்த புத்தியை உங்களுக்கு தாங்கப்பா. இன்னும் நாங்கள் உண்மை நன்றாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல நீர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்புவதற்கு எவ்வளவு வல்லமை செலுத்தினீரோ அதே வல்லமை எங்களிடத்தில் செயல்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீர். அதை அறிந்து கொள்ளும்படியான பிரகாசம் உள்ள மனக்கண்களை எங்கள் எல்லாருக்கும் தர வேண்டும் என்று கேட்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நீர் கிரியை செய்ய வல்லவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதையும் நாங்கள் மறந்து விடாதபடி ஆண்டவரே கர்த்தாவே, நீ அப்படியா எங்களுக்குள்ளே நீ செயல்படுவீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசி எங்கள் பலன் தாரும், கிருபை தாரும். வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், நல்ல சுகத்தை தாரும், பூரண கிருபைகளை தாங்க, தொடர்ந்து அற்புதமாய் நடத்துங்க. எல்லா விதமான சமாதான குறைச்சல்கள், சந்தோஷ குறைச்சல்கள் எல்லாம் மாறட்டும். பூரண சந்தோஷமும் சமாதானம் உருவாகட்டும் ஆண்டவரே. பலவீன சரீரங்களே பலன் உண்டாகட்டும் கர்த்தாவே. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆண்டவரே நற்செயல்களை செய்ய உருவாக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்கிறோம் ஆண்டவரே. எதற்காக எங்களை தெரிந்து கொண்டீரோ, எதற்காக எங்களுடைய பாத்திரமாக நீ தெரிந்து கொண்டீரோ அந்த நோக்கம் நிறைவேற எங்களுக்கு உதவி செய்யும். அந்த பாதையை நாங்கள் கண்டுகொண்டு அந்த பாதையில் நான் நடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை தொடர்ந்து எங்களை நடத்தும். எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில வல்லமையாய் கிரியை செய்யும் கர்த்தார். அதன் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டோம். இயேசு கிறிஸ்து நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.